வணக்கம் பெரியவர்களே, நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இது இண்டக்ஷன் ஸ்டவ்வை பத்தி தாங்க பார்க்க போறோம். எப்படி சல்லியா உடைஞ்சு போயிருக்குன்னு இப்ப நீங்களே பாக்குறீங்க. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை இந்த வீடியோல எப்படி ரெடி பண்றதுன்னு டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். எப்போவுமே நமக்கு சேஃப்டி தான் மெயின். ஸோ கரண்ட்ல இருந்து அன்ஃப்ளக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு வர அந்த கனெக்ஷனை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம உடஞ்சி போன பாகங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கம் வச்சு எல்லாத்தையுமே ஒட்டணும். நம்ம 5 ரூபாய் ஃபெவிக்விக் வச்சு தாங்க ஒட்டுறோம். ஸோ அந்த ஃபெவிக்விக்கை இந்த மாதிரி ஊற்றிட்டு அதில் இன்னொரு பாகத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டிக்கும். ஸோ நம்ம கரெக்டாக வச்சுட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் கம் ஊற்றுறோம். ஸோ இந்த மாதிரி எந்த இடம்லாம் உடஞ்சி போயிருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சு கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த 5 ரூபாய் ஃபெவிக்விக் நமக்கு மல்லிகை கடையில் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே லிங்க் வந்துட்டே இருக்கணும்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம உடஞ்சி போன இன்னொரு பாகத்தையும் வச்சு 2 சைடும் கம் போட்டு ஒட்டுறோம். கொஞ்ச நேரம் அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லாவே ஒட்டிட்டோம் பாருங்க. நல்லாவே இப்போ நமக்கு நின்றுட்டு இருக்கு. இந்த மாதிரி டைட்டாக கொஞ்ச நேரம் கை வச்சு பிடிச்சிக்கோங்க. ஸோ வேணும்னா அதுக்கு மேலே இன்னும் கூட நீங்கள் கம்மை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லாவே ஒட்டிக்கிச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. அப்படியே நம்ம பேக் சைடில் டேர்ன் பண்ணி இங்கேயும் கொஞ்சம் கம் போட்டு விடணும். அப்போதான் நமக்கு இன்னொரு வாட்டி பிரியாமல் கரெக்டாக நிற்கும். ஸோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உடஞ்சிருக்கோ அங்கெல்லாம் நம்ம கம் போடுறோம். ஸோ இப்போ நம்ம எல்லா இடத்துலையுமே கம் போட்டு கரெக்டாக ஒட்டியாச்சு. இப்போ நமக்கு நல்லாவே நின்றுட்டு இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா இது நல்லாவே ஒட்டிக்கும் காஞ்சு. இப்போ அடுத்தது இதுக்கு மேலே வைக்கிற அந்த பிளேட் நமக்கு தேவை. நம்ம வேற ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த வேற ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் ஆகலை. அது போர்ட் ப்ராப்ளமு. ஸோ அதுல இருந்து நம்ம மேலே வைக்கிற இந்த கிளாஸை மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இது கரெக்டாக ஃபிட் ஆகுது, நம்ம வச்சு பார்த்துட்டோம். ஸோ இதை நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு பேக் சைடில் டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சுரண்டி எடுக்கணும் உங்கள் கத்தி வச்சு. அப்போ தான் இப்போ நம்ம போடக்கூடிய கம்மிங் கரெக்டாக நிற்கும். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம சுரண்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு ஃபுல்லாக எல்லா சைடும் சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்தது ஒட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா சுரண்டுறோம். ஸோ இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பேனல் கூட இதை வைக்கிறோம். இது பாருங்க, இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதை வச்சு பார்க்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்த மாதிரியே கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதை ஒட்டுறதுக்கு 5 ரூபாய் குவிக்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மிச்ச கம்மை விட இந்த குவிக்ஸ் ஹீட் வரும்போதும் ஓரளவுக்கு நல்லாவே தாங்கும். உங்ககிட்ட ஹீட்டு தாங்குற மாதிரி எந்த கம் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட வேற ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தது, அதனால நம்ம இந்த பிளேட் எடுத்து வச்சுட்டோம். ஒருவேளை உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் பிளைன் கிளாஸை கூட இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். பட் என்ன அதில் ஒரு ட்ராபேக்னா உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கிளாஸ் கட்டிங் ஷாப்பில் போயிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிட்ட வேறு ஸ்பேர் எடுத்தது இருக்குது. ஸோ அதையே வச்சு நம்ம ஓட்டுறோம். ஸோ இப்போ நம்ம நல்லா ஒட்டிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கரெக்டாக நின்றுடும். பாருங்க, கரெக்டாக நின்றுடுச்சு.
உங்களுக்கு எங்கேயாச்சும் கரெக்டா நிக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கம் போட்டு நீங்க ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம திரும்பி இந்த இடத்துல கொஞ்சம் கம் போட்டு ஒட்டுறோம். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ இப்போ நம்ம நல்லாவே எல்லா சைடுமே ஒட்டியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்க டைட்டா கை வச்சு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பேனலை நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் கூட கனெக்ட் பண்ண போறோம். நம்ம எப்படி இந்த கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி கரெக்டாக எங்கேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணோமோ அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இந்த பேனலை கரெக்டாக வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே பேக் சைட் திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூஸ் போடணுங்க. ஸ்டார் டைப் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நீங்கள் ஸ்க்ரூஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த எல்லா ஹோல்லையுமே நம்ம ஸ்க்ரூஸ் போடணும். அப்போ தான் நமக்கு இன்னொரு வாட்டி கழண்டி வராமல் கரெக்டாக நிற்கும். ஸோ எல்லா ஹோல்லையுமே ஸ்க்ரூஸ் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்க எப்படி பயனடைஞ்சீங்களோ அதே மாதிரி அவங்களும் பயனடையட்டும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். ஃபைனலா நம்ம எல்லா ஸ்க்ரூஸையும் போட்டாச்சு. இப்போ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை செக் பண்ணி பார்த்துடலாம். கரண்ட்ல ஃபிளெக்ட் பண்ணி ஸ்விட்சை ஆன் பண்றோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ளஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 1000ல வைக்கிறோம். தண்ணி சூடாகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ உள்ள பார்த்தோன்னா நமக்கு அந்த சின்ன சின்ன பபிள்ஸ் எல்லாம் வரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணி வந்து நமக்கு சூடாயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேமரால உள்ள வந்து பார்த்தோன்னா நமக்கு தண்ணி சூடாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம மிஷினை ரெடி பண்ணியாச்சு. இந்த மெத்தட்ல நீங்களும் உங்களுடைய வீட்டில இருந்தே உங்களுடைய இண்டக்ஷன் ஸ்டவ்வை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, நல்லாவே நமக்கு ஹீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.